ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 31ஆம் தேதி, நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 9170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை இன்று கிராமிற்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும் பார்த்துருவோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலிலே தங்கத்தோட விலை நம்ம மதியம் 3 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் சிறிது இன்க்ரீஸ் ஆகியிருந்தது, அதிகரித்து காணப்பட்டதுங்க. தற்பொழுது பார்க்கும் பொழுது காலையில் என்ன நிலவரத்தில் இருந்ததோ அதே அளவு தாங்க இருக்குது. மீண்டும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, குறைய ஆரம்பிச்சிருக்கு சர்வதேச லெவல்லே. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 10 பைசா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. காலையில் 87 ரூபாய் 61 பைசா இருந்தது, தற்பொழுது 87 ரூபாய் 51 பைசா அப்படி ரேஞ்சில் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஸோ இதே ஸ்டேட்டஸ் தொடர்றதா இல்லை காலையில் இன்னும் ஏதாவது இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை தற்பொழுது 9170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஏன்னா மதியம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, இப்போ தான் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆகுமா, காலையில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்தது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலையும் குறைய தொடங்கியிருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் தொடர்ந்துச்சுன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா சர்வதேச லெவல்லையும் வெள்ளியோட விலை குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ இரண்டுமே பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் குறைய தொடங்கியிருக்கு. காலையில் எப்படி இருக்குது நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.